காலையிலே லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா. யாருடைய அப்பா அம்மாவும் அவங்களோட குழந்தைகளை விடல. யாரையுமே விடல. ஆனா அங்க போயிட்டு இருந்து எல்லாம் நல்லபடியா பண்ணியிருக்கிறாரு. ஏன் இந்த ஒரு விஷயத்த அவர் ஏன் கரூருக்கு வர வேணான்னு யார் சொன்னாங்க? சொல்றாங்க போலீஸ் சொல்லலன்னு சொல்றாங்க. போலீஸ் வர வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்டேன். அதுக்கு தான் சொன்னாங்க ஒரே விஷயம், பஸ் மண்டபம்லாம் நாங்க பார்த்து கொடுக்க மாட்டோம். அப்புறம் அந்த குறிப்பிட்ட அதிகாரிகிட்டே கேட்டேன், அந்த மாவட்ட எஸ்பி கிட்டே கேட்டேன், ஜோசங்க அவர்கிட்ட இது மாதிரி கேட்டாங்களா, இந்த மாதிரி விஷயம் இல்லைன்னா அந்த மாதிரி யாருமே எந்த லெட்டர் கொடுக்கல, எந்த ப்ரொபோசலும் கொடுக்கல, இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவங்களுக்கு மண்டபம் பார்த்து கொடுக்கறது போலீஸோட வேலை கிடையாது, பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் தான் வேலை. அவ்வளோ வேணாங்க. சிம்பிளா ஒரு விஷயம், மறுபடியும் அஜித் விஷயத்தை தான் தொடறான். அஜித் அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வராரு, ஒருத்தர் தம்பி விசில் அடிக்கிறான், ஒரே வார்த்தை இப்படி. இப்போ ரீசெண்டா திருப்பதிக்கு போயிருக்கிறாரு. அவர் வருமானம்